சகனோ பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. சென்ற வகுப்பில் சாதன சதுஷ்டய சம்பத்திஹி என்ற தலைப்பை அறிமுகப்படுத்தினோம். இன்று அதனுடைய விளக்கத்தை பார்க்க வேண்டும். சாதன சதுஷ்டய சம்பத்திஹி என்பது ஞானயோகம் அல்லது சாஸ்திர விசாரம் என்ற சாதனைக்கு தேவையான தகுதிகள். 4 குணங்களை நாம் அடைந்து பிறகு விசாரம் சிரவணம் என்ற சாதனத்தை செய்தால் அந்த சாதனமானது நமக்கு ஞானம் என்ற பலனை கொடுக்கும். அந்த 4 சாதனைகள் என்ன என்று இன்று விசாரம் செய்வோம். முதல் சாதனம் விவேகம், இரண்டாவது வைராகியம், மூன்றாவதானது சமாதி ஷட்க சம்பத்திகி என்ற 6 சாதனைகள், நான்காவது முமுக்ஷுத்வம். இப்பொழுது விவேகம் என்ற சாதனையை எடுத்துக்கொள்வோம். விவேகம் என்பது பிரித்தல் என்ற சொல்லிலிருந்து வருகின்றது. விவேக என்ற சொல் விச் என்றால் டு டிவைட், பிரித்தல் என்ற சொல்லிலிருந்து வருகின்றது. பிரித்தல் என்றால் எதிலிருந்து எதை பிரித்தல் என்ற கேள்வி வருகின்றது. எதிலிருந்து எதை பிரித்தல்? எது நிலையானதோ எது நிலையற்றதோ இவைகள் அனைத்தையும் பிரித்து புரிந்து கொள்ளுதல். நிலையானது நிலையற்றதை பிரிப்பதற்கு விவேகம் என்று பெயர். சத்திய அசத்திய விவேச்சனம், எது உண்மையானது எது உண்மையற்றது இவைகளை பிரிப்பதற்கு விவேகம் என்று பெயர். நாம் பிரிக்க வேண்டும் என்று கூறினாலேயே கலந்திருக்கின்றது என்று பொருள். நீங்கள் அரிசியை எடுக்கிறீர்கள், அதை பிரித்து சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் என்ன பொருள்? அந்த அரிசிக்குள் கல் முதலிய பொருள்கள் கலந்து விட்டது என்று பொருள். ஆகவே நாம் நிலையானது நிலையற்றதை பிரிக்க வேண்டுமென்றால் நிலையானதும் நிலையற்றதும் கலந்து விட்டது என்று பொருள். நேரடியாக பார்க்கின்ற பார்வைக்கு அவைகள் தெளிவாக தெரியவில்லை. ஆகவே அறிவின் மூலமாக அதை பிரிக்க வேண்டும் என்று வருகின்றது. ஆகவே இந்த உலகத்தில் நித்தியமான ஒன்றும் அனித்தியமான ஒன்றும் கலந்து நமக்கு தெளிவாக எது நித்தியம் எது அனித்தியம் என்று தெரியவில்லை. அதை நாம் பிரித்து புரிந்து கொள்வதுதான் விவேகம் என்கின்ற சாதனை. இதனுடைய லட்சணம் நித்திய அனித்திய வஸ்து விவேக. நித்தியம் என்ன அனித்தியம் என்ன என்று புரிந்து கொள்வதற்கு விவேகம் என்பது பொருள். இதில் இந்த உலகம் நம்மால் அனுபவிக்கப்படுகின்றது. அனுபவித்து கொண்டிருக்கையில் இந்த உலகம் நிலையற்றது என்ற ஞானம் நமக்கு வர வேண்டும். இந்த உலகம் நிலையற்றது அனித்தியம் என்ற அறிவை நாம் பெற வேண்டும். இந்த அறிவை நாம் பெறாமல் நிலையற்ற உலகத்தில் நிலையற்ற பொருள்களை நிலையாக நம்மிடம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு அதற்காக நம்முடைய வாழ்க்கையை செலவிடுகிறோம். அவ்விதம் செலவிடாமல் இந்த உலகம் நிலையற்றது என்று நம்முடைய அனுபவத்தில் நமக்கு அறிவு வர வேண்டும். ஒரு அனுபவம் எப்பொழுது
நிறைவு பெறுகின்றது என்றால் அது அறிவாக மாறினால்தான் அனுபவம் நிறைவு பெறுகிறது. இல்லாவிட்டால் ஒருவருக்கு 80 வயது வரை அனுபவம் இருக்கலாம், அறிவு வந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒருவனுக்கு 25 வயது அனுபவம் இருக்கலாம், அவனுக்கு அறிவு வந்திருக்கலாம். ஆகவே ஒவ்வொரு அனுபவமும் அறிவை கொடுக்க வேண்டும் என்ற நியமம் இல்லை. அப்படி அனுபவத்தை கொண்டு அறிவை அடைவதுதான் விவேகம். நம்முடைய அனுபவத்தினால் நாம் அடைகின்ற அறிவுக்குத்தான், விசாரத்திற்குத்தான், ஞானத்திற்குத்தான் விவேகம் என்று பெயர். அந்த விவேகத்தினுடைய தன்மை சரியை சரி என்றும் தவறை தவறு என்று புரிந்து கொள்வது, நிலையற்ற உலகத்தை நிலையற்றது என்று புரிந்து கொள்வது விவேகம். இந்த ஞானம் நம்முடைய அனுபவத்திலிருந்து வர வேண்டும். இந்த உலகமானது நிலையற்றது, இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் நிலையற்றன, நம்முடைய உடல் நிலையற்றது, இந்த அறிவானது நம்முடைய அனுபவத்திலிருந்து வர வேண்டும். நம்முடைய அனுபவத்திலிருந்தே எல்லா பிரபஞ்சமும் அகிலம் முழுவதும் நிலையற்றது என்ற ஞானம் வர வேண்டும். சில சமயங்களில் எல்லா விதமான அனுபவங்களையும் நாம் அனுபவிக்க முடியாது. ஒரு பொருள் நிலையற்றது என்பதை நம்முடைய அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். பிறகு மற்றவர்களுடைய அனுபவத்தை பார்த்தும் நாம் தெரிந்து கொள்ளலாம். எல்லாமே நான் அனுபவித்து தான் அது நிலையற்றது என்று புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உதாரணமாக, பொருளை நாடினால் சுகம் என்ற அறியாமை ஒருவனுக்கு இருக்கின்றது. அவன் ஏழையாக இருந்து பொருளையெல்லாம் நாடி பிறகு அதிலும் சுகம் காணாமல் அவன் பொருளினால் சுகம் இல்லை என்று முடிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவன் அறிவை கொண்டே பொருள் இருப்பவர்களை பார்க்கின்றான், பொருள் இல்லாதவர்களை பார்க்கின்றான். பொருள் இல்லாதவர்களும் துயரப்படுகிறார்கள், காமக்ரோதத்திற்கு உட்படுகிறார்கள். பொருள் இருக்கிறவர்களுக்கும் துயரம் வருகின்றது. ஆகவே சுகத்திற்கு பொருள் காரணமாக தெரியவில்லை என்ற ஞானம், அனுமான ஞானம் அனுபவத்திலிருந்து தான் வர வேண்டும் இல்லை. இந்த உலகத்தை நாம் பரீட்சை செய்தாலே அடையப்படும். இந்த விவேகம் முதலில் நம்முடைய அனுபவத்திலிருந்து தோன்ற வேண்டும். இரண்டாவதாக மற்றவர்களுடைய அனுபவத்திலிருந்து நமக்கு வர வேண்டும். அதை அனுமானம் என்று கூறுகின்றோம். நம்முடைய அனுபவத்திலிருந்து நிலையற்றது என்ற அறிவு வரலாம், மற்றவர்களுடைய அனுபவத்திலிருந்தும் இந்த உலகம் நிலையற்றது என்ற அறிவை அடையலாம். பிறகு சாஸ்திரமும் நமக்கு உதவி செய்கின்றது. சாஸ்திரம் என்ன கூறுகின்றது? எப்படி கர்மத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த உலகம் அனித்தியமோ அதுபோல் சொர்க்கலோகம் முதலியவைகளும் அனித்தியம் என்று கூறுகிறது. சாஸ்திரமானது சொர்க்கலோகம் அனித்தியம் என்று சொல்ல வர விரும்புகின்றது. அப்படி சொல்ல வர விரும்புகின்ற சாஸ்திரம் உதாரணம் கொடுப்பதற்கு இந்த உலகத்தை எடுத்துக்கொள்கிறது. அப்படி என்றால் சாஸ்திரம் நம்மிடம் எதை எதிர்பார்க்கின்றது? நம்முடைய அறிவினாலேயே இந்த உலகம் நிலையற்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கம் நிலையானதா நிலையற்றதா என்ற சந்தேகம் வந்தால் இந்த உலகத்தை போல சொர்க்கமும் நிலையற்றதுதான் என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே நிலையற்றது இந்த பிரபஞ்சம் என்ற அறிவை, விவேகத்தை நாம் எப்படி அடைதல்? அனுபவ அனுமான ஆகமேன, நம்முடைய அனுபவத்தினால் மற்றவர்களுடைய அனுபவத்தை பார்த்து பிறகு சாஸ்திரத்தினுடைய துணையை கொண்டு இந்த உலகமானது நிலையற்றது என்ற அறிவை நாம் பெற வேண்டும். இந்த விவேகத்தில் இனியொரு பகுதி என்ன? நிலையானது எது, நிலையற்றது எது என்ற விவேகம். நிலையானது என்ன என்பதை நம்முடைய அனுபவத்தில் பெற முடியாது. நம்முடைய அனுபவமெல்லாம் நிலையற்றதைத்தான் காட்டுகின்றது. ஆகவே அனுபவத்தின் துணை கொண்டு நிலையற்ற உலகம் நிலையற்றது என்று புரிந்து கொண்டால் விவேகம். நிலையானது என்று ஒன்று இருக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டுமென்றால் சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டுதான் அறிய முடியும். பிரம்மவித் ஆப்னோதி பரம் என்றெல்லாம் சாஸ்திரம் கூறுகின்றது. பரம்பொருள் என்று ஒன்று இருக்கின்றது, அது நிலையானது, நித்யக சாஸ்வதக புராணக என்றெல்லாம் கூறுகின்றது.
ஆகவே இந்த விவேகமானது நிலையற்றது நிலையானது என்ற விவேகம், நிலையற்றது உலகம் என்ற அறிவு, நம்முடைய அனுபவம், மற்றவர்களுடைய அனுபவத்தை நோக்குதல், பிறகு சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு அடைகின்றோம். இறைவன் பரம்பொருள் ஒருவர் நித்தியம், அவர்தான் நிலையானவர் என்பதை சாஸ்திரத்தின் துணை கொண்டு அடைகின்றோம். இந்த அறிவை நாம் அடைவதற்கு நித்யா நித்திய வஸ்து விவேக அல்லது சுருக்கமாக விவேகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விவேகத்தில் பரம்பொருளினுடைய தன்மை என்ன என்ற அறிவு நமக்கு அவசியமில்லை, தேவையில்லை. அந்த அறிவை படிப்பதற்காகத்தான் இந்த சாதனம் சொல்லப்படுகிறது. சாஸ்திரம் படிக்க வருபவர்களுக்கு, ஞான யோகம் என்ற சாதனை செய்பவர்களுக்கு எப்படிப்பட்ட அளவு அறிவு தேவை என்றால், பரம்பொருள் என்ற ஒன்று இருக்கின்றது. அது எப்படி இருக்கின்றது, யாராக இருக்கின்றது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பரம்பொருள் நித்தியம், சாஸ்திரம் கூறுகின்றது. அந்த பரம்பொருளை தவிர இந்த உலகம் எல்லாம் அனித்தியம் என்ற அறிவுதான் விவேகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அறிவுதான் எல்லா விதமான அடுத்த சாதனைகளுக்கும் அல்லது வேதாந்தத்திற்கு அடிப்படையாக, அஸ்திவாரமாக அமைகின்றது. இந்த விவேகம் இல்லை என்றால் மற்ற சாதனைகளையும் அடைய முடியாது, வேதாந்த சிரவணத்தையும் நாம் செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால், எது நிலையானது எது நிலையற்றது என்றே தெரியவில்லை என்றால், நிலையற்ற பொருள்கள் மீது நாம் அடுத்து பார்க்க போகின்ற வைராகியம் என்ற சாதனை நமக்கு வராது. பிறகு அடுத்ததற்கு அடுத்த சாதனையாக பார்க்க போகின்ற முமுக்ஷுத்துவம் என்ற சாதனை, நிலையான பொருள் இது என்று தெரியவில்லை என்றால் அதில் நாட்டம் வராது, முமுக்ஷுத்துவம் வராது. ஆகவே விவேகம் என்ற ஒரு சாதனையை அடைந்தால்தான் நாம் பிறகு பார்க்க இருக்கின்ற வைராகியம் என்ற சாதனையும் முமுக்ஷுத்துவம் என்ற சாதனையுமே வரும். மற்ற சாதனைகளை நாம் வளர்த்த வேண்டுமென்றால் விவேகம் தேவை. விவேகம், வைராகியம் முதலியவைகளெல்லாம் ஞான யோகத்திற்கு தேவைன்னு சொன்னோம். இப்பொழுது விவேகம் மற்ற சாதனைகளை அடைவதற்கே விவேகம் தேவை. காரணம், விவேகம்தான் மூலமாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக இந்த விவேகம் இயற்கையாகவே நமக்கு வர வேண்டும். யஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரக்ஞா சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம். ஒரு ஸ்லோகம் கேட்கின்றது, யாருக்கு தனக்கென்று புத்தி இல்லை என்றால் அவர்களுக்கு சாஸ்திரம் கரோதி கிம், சாஸ்திரம் என்ன அவர்களுக்கு செய்துவிடும். நமக்கென்று இந்த விவேகம் தோன்றவில்லை என்றால் சாஸ்திரம் என்ன பலன்? அந்த ஸ்லோகத்தில் கொடுக்கும் உதாரணம், லோச்சனாபியாம் விஹீனஸ்ய தர்ப்பண கிம் கரிஷ்யதி. கண் இல்லாதவனுக்கு கண்ணாடி எந்த விதத்தில் பயன் கொடுக்கும்? தனக்கு கண் இருப்பவனுக்கு தான் கண்ணாடி பிரயோஜனப்படும். அதே போல் தனக்கு விவேகம் இருந்தால்தான் சாஸ்திரம் நமக்கு பிரயோஜனப்படும். அந்த விவேகம், இந்த விவேகத்தில் பூர்ணமான அறிவு இருக்காது. வேக் ஒன்று, தெளிவில்லாத ஞானம்தான். ஆனால் என்ன, எப்படிப்பட்ட ஞானம்? இந்த உலகம் அனித்தியம், இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டிருக்கின்ற அந்த பரம்பொருள் நித்தியமானவர். இதுதான் விவேகம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த விவேகத்தில் இந்த உலகத்தை பற்றிய அதிக அளவு எனக்கு ஒன்றும் தெரியாது, இது நிலையற்றது என்று மட்டும் தான் தெரியும், நிலையானவர் ஈஸ்வரன் என்று மட்டும் தான் தெரியும். இந்த அளவுக்கு ஞானத்தை அடைவது விவேகம் என்ற சாதனை. இந்த விவேகம் என்ற சாதனையில் நம்முடைய பங்குதான் அதிகமாக இருக்கின்றது. நம்முடைய பங்கு என்றால் நம்முடைய புத்தி, நம்முடைய முயற்சி. சாஸ்திரம் ஓரளவுக்கு தான் துணை புரியும். எப்படி? இந்த உலகம் நிலையற்றது என்பது சாஸ்திரம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, நம்முடைய அனுபவத்திலிருந்து தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து உலகம் நிலையற்றது என்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் சாஸ்திரம் கூறினாலும் அவனால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த சாஸ்திரத்தில் இருக்கிற சப்தம் ஒரு வார்த்தையாக இருக்கும், அறிவாக இருக்காது. ஆகவே நம்முடைய அனுபவத்தில் மற்றவர்களுடைய அனுபவத்தை பார்த்து உபனிஷத் கூறும் பரீட்சலோகான் கர்மசிதான். இந்த உலகத்தை ஆராய்ச்சி செய்து மற்றவர்களுடைய அனுபவம்
நம்முடைய அனுபவம் இவைகளையெல்லாம் ஆராய்ச்சி செய்து இந்த உலகம் நிலையற்றது என்ற ஞானத்தை அடைய வேண்டும். பிறகு சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு நிலையான ஒரு பொருள் இருக்கின்றது. இதுதான் விவேகம் என்ற சாதனை. இந்த விவேகத்தை நாம் எப்படி அடைவது என்றால், கர்மயோகம் என்ற விதத்தில் நாம் பார்த்தோம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த பிரித்து பார்க்கின்ற சக்தி இயற்கையாகவே இருக்கின்றது. எல்லா மனதுக்கும் இயற்கையாகவே ஒரு பொருளையும் இனி ஒரு பொருளையும் பிரிக்கும் சக்தி இருக்கின்றது. இந்த உலகம் நித்தியம் அனித்தியம் என்று பிரிக்கும் சக்தி இருந்தாலும் விருப்பு வெறுப்பினால் அவைகள் மூடப்பட்டுள்ளது. நம்முடைய ராகத்வேஷங்களினால் அந்த சக்தி வெளிப்படாமல் இருக்கின்றது. ஆகவே கர்மயோகம் என்ற சாதனையை ஒருவன் செய்தால் அந்த சாதனையினால் விருப்பு வெறுப்புக்கள் நீங்கும். விருப்பு வெறுப்புக்கள் நீங்க இந்த விவேக சக்தி நமக்கு தோன்றும். நம்ம விவேகம் என்றால் என்னங்கிறத மட்டும் பார்த்தோம்னா பிரயோஜனம் இல்லை. அந்த விவேகத்தை எப்படி அடையிறதுங்கிற உபாயத்தையும் பார்க்க வேண்டும். இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தில நாம் அவ்விதம் தான் பார்க்க இருக்கின்றோம். ஒரு சாதனையினுடைய லட்சணம், அதை எப்படி அடைதல். விவேகத்தினுடைய லட்சணத்தை பார்த்தோம், அதை எப்படி அடைதல். கர்மயோகம் தான் அதற்கு உபாயம். ஆகவே முதலில் தர்ம வாழ்க்கை, கர்மயோக வாழ்க்கையை ஒருவன் மேற்கொண்டால் அதனுடைய பிரயோஜனம் விவேக வெளிப்பாடு, விவேக உற்பத்தி. அந்த விவேகத்தினுடைய லட்சணம் என்ன? ஜெகத் அனித்யம், பிரம்ம சத்தியம் என்கின்ற ஞானம். இப்ப விவேகத்தினுடைய லட்சணம் என்ன? உலகம் அனித்யம், ஈஸ்வரன் நித்தியம் என்கின்ற சொரூபம், என்கின்ற ஞானம். இதை எப்படி அடைதல்? கர்மயோகத்தின் மூலமாக மனதில் உள்ள விருப்பு வெறுப்புகளை நீக்குவதன் மூலம் இந்த விவேக சக்தி தோன்றும். இந்த அறிவு நமக்கு ஏற்படும். இதில் அனித்தியம் என்ற ஞானம் நம்முடைய அனுபவத்தில் மற்றவர்களுடைய அனுபவத்தை பார்த்து, நித்தியம் என்கின்ற ஞானம் சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு. இனி அடுத்த சாதனைக்கு செல்வோம். இரண்டாவது சாதனை வைராகியம். விவேகம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் வைராகியம் என்கின்ற சாதனை. வைராகியம் என்றால் போகம் கொடுக்கின்ற, இந்திரிய சுகம் கொடுக்கின்ற பொருள்கள் மீது விருப்பு இல்லாத தன்மை. போகத்தில் விருப்பமில்லாத தன்மைக்கு வைராகியம் என்று பெயர். விராகஸ்ய பாவக. விராகம் என்றால் போக பொருள்கள் மீது ஒட்டி கொள்ளுதல். வைராகியம் என்றால் போகத்திலிருந்து மனதை நாம் விடுவித்தல். அதற்கு வைராகியம் என்று பெயர். விவேகத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நாம் பார்த்தோம், விவேகம் என்ன செய்கின்றது? எது நித்தியமானது எது அனித்தியமானது என்று பிரித்து காட்டி விடுகிறது. பிரித்து காட்டியவுடன் அனித்தியமான பொருளில் எப்படிப்பட்ட பாவனை நமக்கு வர வேண்டும்? அந்த பாவனை தான் வைராகியம். விவேகம் பிரித்து விட்டது, இது நித்தியம் இது அனித்தியம். அந்த அனித்திய விஷயத்தில் இருக்க வேண்டிய பாவனை, ஆட்டிடியூட், வைராகியம். இதில் நம்முடைய அனுபவத்தை பார்த்தால் பலருக்கு இது உண்மை இது பொய், இது சரி இது தவறு, இது அனித்தியம் என்கின்ற ஞானம் இருக்கும். ஆனால் விவேகம் இருந்தும் நாம் அனுபவிக்கின்றோம், வைராகியம் இருப்பதில்லை. பலர் கூறுகிறார்கள், பலருடைய அனுபவம், எனக்கு விவேகம் இருக்கின்றது, இது தவறு இது பொய் என்று தெரிகின்றது, இருந்தாலும் வைராகியம் இல்லையே. விவேகம் இருந்தும் நான் ஏன் தவறு செய்கின்றேன்? எல்லா டாக்டருக்கும் தெரியும் மது அருந்துவதும் சிகரெட் குடிப்பதும் தவறு என்று. பல டாக்டர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். ஏன்? அவர்களிடம் விவேகம் இருக்கின்றது, நம்மை காட்டிலும் அதிக விவேகம் இருக்கின்றது. அந்த நிக்கோட்டின் எப்படியெல்லாம் உடலை பாதிக்கும் என்று அவர்கள் நன்றாக விளக்குவார்கள். இருந்தும் ஏன் அந்த பழக்கத்தை செய்கிறார்கள்? ஆகவே விவேகம் இருந்தாலும் வைராகியம் இருக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது. வைராகியத்தை காட்ட உதவுமே தவிர, வைராகியத்தை அடைய வேண்டும் என்றால்
தனியாக எஃபர்ட், முயற்சி செய்தாக வேண்டும். அதனாலதான் வைராகியத்தை தனியாக சொல்லப்பட்டுள்ளது. விவேகமே வைராகியத்தை கொடுத்து விடும் என்றால் வைராகியம் என்ற சாதனையை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. வைராகியம் என்று சொல்வதற்கு காரணம் தனியாக வைராகியம் என்ற மனநிலையை அடைவதற்கு முயற்சி தேவை, காலம் தேவை. காலத்தினால், முயற்சியினால் தான் வைராகியத்தை அடைய முடியும். இப்ப முதல்ல வைராகியம்னா என்னன்னு பார்த்தோம். வைராகியம் என்றால் போகம் கொடுக்கின்ற வஸ்துவில் அந்த போகத்தில் இச்சை இல்லாத தன்மை. நம்ம சாதாரணமா வைராகியம்ங்கிறதுக்கு தவறான கருத்தோடையும் இருக்கும். வைராகியம்னா வெறுப்பு என்று. ஆரம்ப காலத்தில் வெறுப்பாக இருந்தால் தவறு கிடையாது. ஆனால் காலப்போக்கில் அந்த வெறுப்பு மாறிவிட வேண்டும், உதாசீனமாக மாறிவிட வேண்டும். வெறுப்பு வேறு, உதாசீனம் வேறு. உதாசீனம் என்றால் இன்டிஃபரன்ஸ், அதற்கு எனக்கு சம்பந்தமில்லை என்கின்ற புத்தி. வெறுப்பு என்றால் குறிப்பாக அந்த பொருளை நாம் வெறுப்பது. ஆரம்ப காலத்தில் வெறுப்பு மோகத்திலிருந்து விடுபடுவதற்கு உதவி செய்யும். ஆகவே நாம் வெறுப்பு கூடாது என்று கூறவில்லை, ஒரு படியாக சொல்லலாம். பிறகு அந்த வெறுப்பையும் விட்டு ஒரு பொருள் என்னுடைய போகத்திற்காக படைக்கப்பட்டது என்று பார்க்காமல் அந்த பொருள் ஈஸ்வரனுடைய சிருஷ்டி என்று அது ஒரு பொருளாக பார்த்தல். எனக்கும் அந்த பொருளுக்கும் போக்தா போக்யம் என்ற சம்பந்தத்தை நீக்குதல் தான் வைராகியம். நம்ம ஒரு பொருளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறோம்? அது என்னுடைய போகத்திற்காக படைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறோம். சில பேர் ஆடு மாடுகளை எல்லாம் பார்க்கும் பொழுதும் கூட நினைப்பார்கள், இவைகள் எல்லாம் எனக்காகத்தான் படைக்கப்பட்டது. ஒரு சுவாமி கிருபானந்த வாரியார் சொல்லுவார், இந்த விஷ்ணு பக்தர்கள் எல்லாம் கருடனை பார்த்தா இப்படி போட்டுக் கொள்கிறார்கள், அதே போல முருக பக்தர்கள் சேவலை பார்த்தா இப்படி போடணும், அவர்கள் இப்படி போடுகிறார்கள் சொல்லுவார். காரணம் என்ன? அந்த பொருள்களை எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னுடைய போகத்திற்காக படைக்கப்பட்டது. இவ்விதம் பல பொருள்களை நாம் பார்த்து அது என்னுடைய போகத்திற்காக படைக்கப்பட்டது என்று நினைக்கின்றோம். உண்மையில் அவைகளெல்லாம் என்னுடைய போகத்திற்கு படைக்கப்படவில்லை என்று அந்த சம்பந்தத்தை நீக்குவதுதான் வைராகியம். இந்த வைராகியத்தை எப்படி அடைதல் என்பதுதான் முக்கியமான கேள்வி. என்ன, நம்மளுடைய அனுபவத்தில் எதை பார்க்கிறோம்? எனக்கு விவேகம் இருக்கு, தெளிவா தெரியுது, இதை நான் செய்யக்கூடாது, இதை நான் செய்யணும், இது எனக்கு வேண்டான்னு தெரியுது, இருந்தாலும் மனசு அதை விட்டு வரமாட்டேங்குதே அப்படின்னு நமக்கு தெரிகின்றது. இந்த விவேகம் இருந்தும் வைராகியம் ஏன் இல்லை என்றால், அல்லது விவேகம் இருந்து அதை வைராகியத்தை எப்படி அடைவது என்றால், பகவான் கீதையில் அதற்கு ஒரு சாதனை சொல்றார். பகவான் சொல்கின்ற சாதனை என்னவென்றால், இந்த விவேகத்தை அனுதர்ஷனம் செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த விவேகத்தை நாம் சிந்தித்து கொண்டே இருந்தால், விவேகத்தை பயன்படுத்தி கொண்டே இருந்தால் இந்த விவேகம் வைராகியமாக மாறும் என்று பகவான் கூறுகின்றார். புத்திர தார தோஷ அனுதர்ஷனம் என்று சொல்றார். அந்த அனுதர்ஷனத்தை தான் பகவான் உபாயமாக சொல்கின்றார். தர்ஷனம் என்றால் விவேகம், அதை தொடர்ந்து நாம் பார்க்க வேண்டும் என்று பகவான் சொல்கின்றார். இந்த விவேகத்தை நாம் தொடர்ந்து அபியாசம் செய்து வந்தால் இந்த விவேகம் வைராகியமாக மாறும். விவேகம் என்பது காய், அந்த விவேகம் பழுக்கும் பொழுது வருவதுதான் வைராகியம். வெறும் விவேகம் மட்டும் இருந்து வைராகியம் இல்லைன்னு வச்சுக்குவோம். அந்த விவேகம் எப்படிப்பட்ட காய்னா, அது ஏட்டில் இருக்கிற சுரக்காய். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அது விவேகம் புத்தியில மட்டும் இருக்கு, அது வைராகியமா பரிணாமம் அடையவில்லை என்றால் அந்த காய் நமக்கு பயன்படாது. அப்படி என்றால் அந்த விவேகம் நமக்கு பயன்படாது. ஆகவே விவேகம் நமக்கு இருந்து அது பயன்பட வேண்டும் என்றால், சில சமயங்கள்ல சில பொருள்கள் வீட்டில் இருக்கும் ஆனால் பயன்படாது. அப்படி சில பொருள்கள் இருக்கும் ஆனால் பயன்படாது. விவேகம் புத்தியில் இருக்கு, நமக்கு ஒரு காசுக்கும் பயன்படவில்லை என்றால் அது வைராகியமாக வரவில்லை. ஆகவே விவேகம் வைராகியம் ஆக வேண்டும் என்றால் இந்த விவேகத்தை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்களினுடைய தோஷங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தோஷத்தை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு அந்த பொருள்கள் மீது வைராகியம் வரும். அந்த தோஷம் என்பது வெறுப்பு புத்தி, துச்ச புத்தியாக ஆரம்பத்தில் இருந்தாலும் தவறு கிடையாது. காரணம் என்னவென்றால்,
ஒரு பொருளின் மீது மோகம் இருக்கும் பொழுது அந்த பொருளின் மீது துவேஷத்தினால் அந்த மோகத்தை நாம் நீக்க முடியும். இப்போ ஒருவரோட ரொம்ப பழகிட்டு இருக்கோம், அவர் மேல ரொம்ப பற்று வந்துடுது, திடீர்னு அவர் நமக்கு வேண்டாத காரியத்தை ஏதோ பண்ணிடுறார். அப்போ அவர் மேல வர்ற துவேஷம் என்னாகும்? அந்த சம்பந்தத்தை நீக்கிவிடும். அவர் நல்லதே செய்து கொண்டிருந்தார்னு வச்சுக்குவோம், பிறகு அவர் மேல் இருக்கிற பற்றை விடுறது ரொம்ப கஷ்டம். இந்த அன்புங்கிறது அதை விட நம்மளை பந்தப்படுத்தும். சில சமயங்கள்ல துவேஷம் நமக்கு உதவி செய்யும். நம்மளை ஒருவர் புகழ்ந்து கொண்டே இருந்துட்டா அவர்களிடமிருந்து திரும்பி வர்றது கஷ்டம். நம்மளை கொஞ்சம் இகழ்ந்தாங்கன்னா ரொம்ப சௌரியம், வைராக்கியம் உடனடியாக வந்துவிடும். ஆகவே இந்த உலகம் நம்மை அவமானப்படுத்தும் பொழுதும் கஷ்டங்கள் கொடுக்கும் பொழுதும் நம்ம பகவானுக்கு 2 தேங்க்ஸ் கொஞ்சம் அதிகமா சொல்லணும். எனக்கு வைராக்கியத்தை கொடுக்கறதுக்கு நீ இப்படி ஒரு சூழ்நிலையை கொடுத்தாயின்னு சொல்லு. எல்லாம் அவர்கள் தனிப்பட்ட மனதை பொறுத்து இருக்கின்றது. இந்த மகாராஷ்டிராவில் 2 சாதுக்கள் இருந்தார்களாம். இருவருமே இல்லறத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் ஒரு நேரம் அப்படியே தென்னையில் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார்கள் அவர்களுடைய பூர்வாசிரமத்தை பத்தி. ஒருவர் சொன்னார், எனக்கு பகவான் கொடுத்த மனைவியினாலதான் நான் சன்னியாசியா வந்தேன்னார். காரணம் என்னன்னா, ஒரு நாளும் கூட எனக்கு எதிர்த்து பேசினதே கிடையாது. எனக்கு எல்லா பணிவிடைகளும் செய்து கொண்டே இருந்ததுனால நான் பக்குவம் அடைந்து என்னுடைய மகனிடம் அவளை ஒப்படைத்து விட்டு வந்து விட்டேன்னு சொன்னார். இனி ஒருத்தர் சொன்னார், நானும் பகவானுக்கு நன்றி சொல்றேன், என்னுடைய மனைவியினால்தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னா. நான் சொல்ற ஒரு வார்த்தையும் அவ கேட்கல, எனக்கு கஷ்டத்தையும் அவமானத்தையும் கொடுத்துட்டு இருந்தா. என்னுடைய மனதுக்கு வைராகியம் வரணும்னா இப்படிப்பட்டவங்களை தான் பகவான் கொடுத்துருக்கணும். உங்களுடைய மனதுக்கு வைராகியம் வரணும்னா இப்படிப்பட்ட ஆள் போதும், அதனால பகவானுக்கு நன்றி சொல்வோம்னு சொன்னாரா. இப்படி நமக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாம் எதுக்கு? வைராகியத்தை அடைவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே வைராகியம் என்பது உலகத்தில் உள்ள பொருள்களில் உள்ள தோஷத்தை பார்த்து அந்த தோஷத்தை சிந்தித்து சிந்தித்து வைராகியம் என்ற சாதனையை நாம் அடைய வேண்டும். இந்த வைராகியத்தை நாளை காலையில் 8 மணியிலிருந்து நான் வைராகியத்தோடு இருக்கேன்னெல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் காலம் எடுக்கும். இந்த வைராகியம்ங்கிறது விவேகம் வைராகியமா மாறணும்னா கொஞ்சம் நம்ம பொறுத்து இருக்கணும். இந்த விவேகத்தை அபியாசம் செய்ய செய்ய சாஸ்திரம் எல்லாம் படிக்க படிக்கவே வைராகியம் நமக்கு வரும். காரணம், சாஸ்திரத்தில் உண்மை விளக்கப்படுகின்றது. விவேக அபியாசம் ஆக ஆக நமக்கு வைராகியம் வரும். ஒரு மனிதனுடைய மேன்மை எவ்வளவு விவேகத்தை உடையறான்ங்கிறதுல கிடையாது, அவன் எவ்வளவு வைராகியத்தோடு இருக்காங்கிறதுல தான். ஒருத்தன் சன்னியாசியா ஆகணும்னு சொன்னாலும் கூட அவனுக்கு எவ்வளவு உபனிஷத் தெரிஞ்சிருக்கு, எவ்வளவு சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கு, எவ்வளவு தூரம் சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்குங்கிறது கிடையாது. எவ்வளவு தூரம் வைராகியம் இருக்கோ அவ்வளவு தூரம் அவன் அந்த வாழ்க்கையில் வெற்றிகரமாக வர முடியும். அல்லது நம்முடைய சாதாரண வாழ்க்கையில் நம்மை அளக்கின்ற கோலே வைராகியம்தான். நம்மளுடைய மெச்சூரிட்டி, நம்மளுடைய பக்குவத்தை அளக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் வேணும்னு சொன்னா வைராகியம்தான். அப்படி பார்க்கும்போது நம்ம மைனஸ் டிகிரியில் இருக்கிறோமோன்னு சந்தேகம் ஒரு சிலருக்கு. காரணம் என்ன? விவேகம் நமக்கு இருந்தாலும் வைராகியம்ங்கிறது அவ்வளவு சுலபமாக வருவதில்லை. காரணம், ஒவ்வொரு ஜீவராசிகளும் இந்த உலகத்தை தனக்கு போகமாகவே பார்த்து பார்த்து இந்த போக்கிய வஸ்து அப்படின்னு இந்த உலகத்தை தியாகம் செய்வதற்கு அவ்வளவு சுலபம் அல்ல. வைராகியத்துக்கு என்ன லட்சணம் என்றால், இந்த உலகம் என்னால் அனுபவிக்கப்படுகின்ற பொருள்ங்கிற எண்ணத்தை துறந்து இது உலகம் அப்படிங்கிற புத்தி வரணும். இது பகவான் படைக்கப்பட்டது, இது எதுவுமே என்னுடைய போகியத்துக்கான வஸ்துவல்ல என்ற புத்தி வந்தால் அது வைராகியத்தை உடைய மனம். இந்த வைராகியத்திற்கு மூலம் விவேகம்தான். விவேகம்தான் நித்தியம் எது அனித்தியம் எதுன்னு காட்டுகின்றது. அந்த அனித்தியம்ங்கிறதுல நம்ம டைரக்ட் பண்ணோம்னா தான் அது வைராகியம். இந்த விவேகம் இதை நிலையற்றதுன்னு காமிச்சாச்சு, அந்த காமிக்கிறதோட நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல போக மாட்டோம். அந்த நிலையற்றதுங்கிறத பார்த்து ஒவ்வொரு படியிலும் அதனுள்ள தோஷங்களை பார்த்து கொண்டு நாம் இந்த வைராகியம் விவேக அபியாசத்தின் மூலமாக வைராகியத்தை வளர்த்தி கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்தில் துவேஷம் இருந்தால் தவறு கிடையாது. ஆனால் காலப்போக்கில் பக்குவம் வர வர ஒரு பொருளின் மீது துவேஷமும் வேண்டாம், ராகமும் வேண்டாம். அந்த சமநிலைதான் வைராகியத்தில் உச்சகட்டம். இந்த வைராகியம் இருந்தால்தான் இந்த உலகத்திலிருந்து நம்மை நாம் விடுவித்து கொள்ள முடியும். நம்ம சாஸ்திரத்துக்கு வரணும்னு சொன்னோம்னா நம்மளுடைய மனசை எங்க வைக்கணும்?
சாஸ்திர படிப்புலையும் விசாரத்திலையும் பரம்பொருள்லையும் வைக்கணும். இப்போ சாதாரண மனிதர்கள் மனதை எங்க வைத்துள்ளார்கள்? அழிகின்ற போக வஸ்துவில மனசில் இருக்கு. போக வஸ்துவில் மனம் இருக்கின்றது. இப்ப போக வஸ்துவில மனம் இருந்ததுன்னு சொன்னா ஈஸ்வரனிடம் ஏது மனம்? பகவானிடம் வைக்கிறதுக்கு அங்க மனமே கிடையாது. ஆகவே விவேகம் இந்த உலகத்தை பிரிச்சு காட்ட வைராகியம் என்ற சாதனையில் நம்முடைய மனதை உலகத்திலிருந்து எடுக்கின்றோம். எடுத்ததுக்கு அப்புறம் மனசை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாலும் கூட அந்த மனசுல எத்தனையோ விக்ஷேபங்கள் எல்லாம் இருக்கு. அதற்காக அடுத்த சாதனை வருகின்றது. அடுத்த மூன்றாவது சாதனைக்கு இப்பொழுது செல்வோம். விவேகத்துல உலகத்தை பிரிச்சுட்டோம், வைராகியத்துல அனித்தியத்தில் இருக்கிற மனசை எடுத்துட்டோம். இப்போ அடுத்த சாதனை என்ன? மூன்றாவது சாதனை சமக தமக என்ற 6 சாதனைகள் சேர்ந்தது மூன்றாவது சாதனை. அந்த 6 சாதனையை ஒவ்வொன்றாக இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். சாதனை சமக. சமக என்றால் மன கட்டுப்பாடு, மன அமைதி. மன கட்டுப்பாடுன்னு சொல்லலாம், மன அமைதி என்றும் கூறலாம். மன கட்டுப்பாடு அல்லது மன அமைதி என்றால் நம்முடைய மனம் இந்த உலகத்தை பற்றிய விஷயங்களிலேயே காலத்தை கழித்து கொண்டு இருக்கின்றது. நம்முடைய மனம் எதில் இருக்குன்னே நமக்கு தெரியாது. நம்மளுடைய மனசையே நம்ம பார்க்கல. நம்ம மனசை கொண்டு உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய மனசையே நம்ம பார்க்காததுனால நம்மளுடைய மனசு எங்க இருக்குன்னு நமக்கே தெரியல. அதனாலதான் ஒரு பக்தர் பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணார், பகவானே நீ என்னுடைய மனசு எனக்கு கொடு. நான் உனக்கு பொருள் வேணும் புகழ் வேணும்னு கேட்கல, என்னுடைய மனசை கேட்கிறேன். நான் ஏன் என்னுடைய மனசை கேட்கிறேன்னா என்னுடைய மனசு என்கிட்ட இல்லை, அது வெளி விஷயத்தில் இருந்துட்டு இருக்கு. அப்படி வெளி விஷயங்களில் மனது சஞ்சரித்து கொண்டிருக்கின்றது. அவ்விதம் இல்லாமல் மனதை நம்மிடம் கொண்டு வந்து அமைதிப்படுத்துகின்ற சாதனைக்குத்தான் சமக என்று பெயர். இந்த சமகங்கிறத லட்சணையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனதை பற்றி கொஞ்சம் தெரிந்திருந்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய மனம் 2 விதத்தில் விக்ஷேபம், சிதறுதல் என்ற நிலையை அடையும். இந்த டிஸ்டர்பன்ஸ், தொந்தரவுங்கிறது நம்ம மனசுக்கு 2 விதத்துல வரும். 2 விதத்தில் விக்ஷேபம் என்றால் என்ன? மனம் சிதறடைதல் 2 விதத்தில் சம்பவிக்கும். ஒன்று, 5 இந்திரியங்கள் வழியாக இந்த உலகத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது மனம் சிதறடையும். நம்ம ஏதாவது படிச்சுட்டு இருப்போம், ஏதாவது சப்தத்தை கேட்போம், உடனே மனசு அங்க அந்த டிஸ்டர்பன்ஸ் சொல்றோம், ஒரே சத்தமா இருக்குன்னு சொல்லுவோம். இல்லை ஏதாவது முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருப்பார்கள், அவர்களுடைய பார்வையினால நம்மளுடைய கவனம் சிதறடிக்கப்படலாம். இவ்விதம் 5 இந்திரியங்கள் மூலமாக நம்மளுடைய மனதானது சிதறடிக்கப்படலாம். தியானம் பண்ண உட்கார்றோம்னு வச்சுக்குவோம். அப்போ கண்ணை மூடிக்கிறோம், காதுக்கு எதுவும் கேட்காத அளவு கதவெல்லாம் மூடி உட்கார்ந்துக்கிறோம், வாயிலையும் எதுவும் சாப்பிட்றது இல்லை. தியானத்தும் போதாவது வாய் சும்மா இருக்கணும், வாயில் ஒன்று நம்ம போட்டுக்கிறது இல்லை. சில பேர் பாக்கெல்லாம் போட்டுட்டு தியானம் செய்வார்கள், தூக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவும் இல்லாமல் உட்கார்றோம். அப்போ 5 இந்திரியங்களும் மனதை தொந்தரவு பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கல நம்ம. ஆனாலும் நம்ம பார்க்கிறோம், தியானத்தில் உட்கார்ந்தா தியானத்தை தவிர ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? இந்த மனமானது தன்னுடைய மெமரி, சித்தம் என்று சொல்லப்படுகின்றது, ஏற்கனவே நம்ம சேர்த்து வச்ச அனுபவம் ஸ்டாக் இருக்கு, அதை எடுத்துக்கொண்டு விக்ஷேபம், அது தேவையில்லாமல் சிந்தித்து கொண்டு இருக்கின்றது. இப்ப மனம் 2 விதத்தில் நம்மை பாதிக்கும். ஒன்று இந்திரியங்கள் வழியாக, இனி ஒன்று நம்முடைய மெமரி, நம்முடைய ஞாபக சக்தி, ஏற்கனவே அனுபவிக்கப்பட்ட பதிவுகள், அவைகளை மனம் சுயமாக எடுத்துக்கொண்டு சஞ்சலப்படும், விக்ஷேபப்படும். அந்த இடத்தில் மனம் நேரடியாக பொருளை பார்க்கவில்லை, ஏற்கனவே அனுபவித்து வைத்திருந்த வாசனைகள், அவைகளை எடுத்துக்கொண்டு மனமானது சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கும், விக்ஷேபத்துடன் இருக்கும். அதனாலதான் வயது ஆக ஆக நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஏன் போகுது? சின்ன குழந்தையில ஒரு ஸ்லோகம் நல்லா குழந்தைகளுக்கு பதியுது, வயது ஆக ஆக ஏன் பதியறது இல்லைன்னு சொன்னா அந்த மெமரி அதிகமாயிட்டே போகுது, மெமரியில லோடு அதிகமாயிட்டே போகுது. அதனால
ஈஸியா எடுத்துக்குது. இந்த மனசு ஈஸியா எடுத்துக்குது. இந்த போர்வெல்ல தண்ணி ரொம்ப அதிகமாக ஈஸியா தண்ணி மேல வரும். தண்ணி குறைய குறைய கஷ்டப்பட்டு இழுக்க வேண்டியது இருக்கு. சின்ன குழந்தைக்கு அனுபவங்கள் எல்லாம் குறைவு, மெமரியில எதுவும் படுறதில்லை. இப்ப மனசுக்கு விக்ஷேபம்ங்கிறதே கிடையாது. ஆனா வயது ஆக ஆக அதிக அனுபவங்கள் நம்ம மனசுல படிஞ்சிட்டு இருக்கு. ஆகவே மனது அங்கு சென்று நமக்கு வேண்டான்னு தோணும், இதை நான் நினைக்க வேண்டான்னு நினைப்போம், இருந்தாலும் மனம் அங்கு சென்று விக்ஷேபம் அடைகின்றது. இங்கு நாம் சமக என்று கூறுவது இந்த மனம் ஏற்கனவே அனுபவிக்கப்பட்ட வாசனைகளிலிருந்து சிதறடையாமல் பார்த்து கொள்வதுதான் சமக என்று சொல்லப்படுகிறது. மனக்கட்டுப்பாடு என்றால் வேறொரு நூல்ல, விசாரசாகரம்ங்கிற நூல்ல இந்த சமகங்கிறதுக்கு ரொம்ப அழகான லட்சணம் கொடுக்கின்றார் அங்கு ஆசிரியர். அதாவது ஏற்கனவே நம் மனதில் பதிந்து வைக்கப்பட்டுள்ள வாசனைகளில் பிரித்து புதிதாக எந்த பொருளையும் நினைக்காமல் இருத்தல் சமக என்று கூறுகிறார். ஏற்கனவே நம்மளுடைய மனசுல பல வாசனைகள் மெமரி சித்தத்தில் இருக்கின்றது, அதோடு சம்பந்தம் வைக்காமல் பிறகு புதிதாக ஒரு சிந்தனை மனம் தானாகவும் தேவையில்லாமல் சிந்திக்காமல் வைத்து கொண்டிருப்பதுதான் சமக என்று சொல்லப்படுகிறது. இப்ப சமகங்கிற சாதனையில நம்ம என்ன செய்யறோம்? மனதை அமைதிப்படுத்துகின்றோம். தானாக மனம் சிதறடைக்காமல் பார்த்து கொள்வதுதான் சமக என்ற சாதனை. இந்த சமக என்ற சாதனையில் வேறு சில சாதனைகளும் அடங்கும். மனதை அமைதியிலிருந்து குலைப்பதற்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றதோ அவைகளையெல்லாம் விட்டு விடுவதற்கும் சமக என்று சொல்லப்படும். வேறொரு இடத்தில் சங்கரர் கூறுகின்றார், நல்ல சில பண்புகள் எல்லாம் நமக்கு இல்லாவிட்டால் மனம் அமைதியாக இருக்காது. உதாரணமாக லோபம், குரோதம் இவைகளெல்லாம் அதிகமா மனசுல இருந்ததுன்னு வச்சுக்குவோம், நம்ம மனசு அமைதியா இருக்காது. ஆகவே காமம், குரோதம், சங்கல்பம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வராமல் தடுப்பது சமக என்று சொல்லப்படுகிறது. இப்ப சமகங்கிறது ரெண்டு பகுதி. ஒன்று தேவையில்லாத எண்ணங்கள், நம்மளுடைய மெமரியிலிருந்து எண்ணங்களை எடுத்துக்கொள்ளாமல் பார்த்து கொள்ளுதல். இரண்டு வெறுப்பு, கோபம், துவேஷம், காமம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வராமல் பாதுகாத்து கொள்ளுதல் சமக என்று சொல்லப்படுகிறது. இந்த சமகங்கிறத எப்படி நாம் அடைதல், இந்த சமத்தை நாம் எப்படி வளர்த்தி கொள்ளுதல் என்றால் அதற்காகத்தான் தியான பயிற்சி, உபாசனம் என்ற தலைப்பில் கருத்துக்களை பார்த்தோம். நம்ம தியானம் பண்ணணும், குறிப்பா ஜெபம் பண்ணணும்னு ஏன் நம்ம முக்கியமாக வலியுறுத்தி கூறினோம்? அப்பொழுதுதான் சமக என்ற சாதனையை நாம் அடைய முடியும். விவேகம் இருக்கலாம், வைராகியம் கூட ஓரளவுக்கு நாம் அடைந்து விடலாம். அதற்கு அடுத்தபடியாக நம்மை கஷ்டப்படுத்துவது நம்முடைய மனம். அது சமக என்ற சாதனையில் பார்த்து கொள்ள வேண்டும். சமக என்றால் மன கட்டுப்பாடு. எப்படி? பூர்வ வாசனைக்கு மனதோடாம பார்த்துக்கணும், வேறு திட்டங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும், காம குரோதாதி எண்ணங்கள் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஜபம், தியானம் முதலிய சாதனைகளை. இதுல சமகங்கிற சொல்ற இடத்தில் சித்த விருத்தி நிரோதக, எல்லா எண்ணங்களையும் நீக்குதல் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. நம்ம மனசுல வர்ற எண்ணங்கள் எல்லாமே நம்மளை தொந்தரவு பண்றதல்ல, சில எண்ணங்கள் தான் நம்மை தொந்தரவு செய்கின்றது. ஆகவே மனதில் எண்ணங்கள் இல்லாமல் செய்தல் சமம் என்று நினைத்து கொள்ள கூடாது. மனதில் எண்ணங்கள் இருக்கலாம், எந்த எண்ணங்கள் நம்மை தொந்தரவு செய்யுமோ அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. மனதுக்கு எண்ணங்கள் அற்ற நிலை என்றே கிடையாது, அது தவறான கருத்து. அதை பற்றியெல்லாம் பிறகு விசாரமாக விளக்கமாக பார்ப்போம். இனி அடுத்த சாதனைக்கு செல்வோம். தமக. இந்த மூன்றாவது சாதனையிலேயே 6 இருக்குன்னு பார்த்தோம். முதல்ல சமக, இரண்டாவது தமக. தமக என்றால் இந்திரிய கட்டுப்பாடு. இந்த சமக தமக இந்த இரண்டும் எப்பொழுதுமே சேர்ந்தே போகும். இந்த ரெண்டையும் நம்ம உண்மையிலேயே பிரிக்க முடியாது. இந்த மனம் 2 விதத்துல துக்கப்படும், விக்ஷேபப்படும்னு பார்த்தோம். ஒன்று தானாக, இனி ஒன்று இந்திரியங்கள் வழியாக.
இந்த இந்திரியங்கள் வழியாக மனதை பாதுகாப்பதுதான் தமக என்று சொல்லப்படுகிறது. 5 கர்மேந்திரியங்களையும் 5 ஞானேந்திரியங்களையும் நாம் பாதுகாத்தல், மனதை சஞ்சலப்படாத இடத்துல மட்டும் பயன்படுத்துதல், கண் காது மூக்கு இவைகளை எங்கு பயன்படுத்தினால் மனம் சஞ்சலப்படுமோ அந்த இடத்தில் பயன்படுத்தாமல் இருப்பதற்கு தமக என்று பெயர். இந்த இடத்துலையும் இந்திரிய கட்டுப்பாடுன்னு சொன்னா இந்திரியங்களை பயன்படுத்தாமல் இருத்தல்னு பொருள் அல்ல. எந்த இடத்துல இந்திரியத்தை பயன்படுத்தினால் மனம் சஞ்சலப்படுமோ அந்த இடத்தில் இந்திரியத்தை பயன்படுத்தாமல் இருத்தல். நம்ம வயிறு இருக்கின்றது, அதற்கு ஒரு வாய் தான் இருக்கு. ஆனா மனம் என்கின்ற வயிற்றுக்கு 5 வாய்கள் இருக்கு. 5 ஞானேந்திரியம் மனதிற்கு உணவு. நம்ம மனசை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். மனசை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள 5 இந்திரியங்கள் வழியா தேவையில்லாத எல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா எப்படி மனம் கட்டுப்படும்? ஆகவே மனம் அமைதி அடைய வேண்டும் என்றால் இந்த மனதிற்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும். 5 இந்திரியங்கள் வழியாக நல்ல உணவை நாம் கொடுக்க வேண்டும். இந்த தமக என்பதை பத்தியம் என்பதற்கு உதாரணமாக கொள்ளலாம். சமக என்பது ஹெல்த்தி மைண்ட். ஒரு மனம் ஆரோக்கியமான மனமாக வேண்டுமென்றால் அது சமக என்று சொல்லலாம். அந்த ஆரோக்கியம் காப்பாற்றப்பட வேண்டும் வச்சுக்கோ, என்ன செய்யணும்? நல்ல உணவைத்தான் சாப்பிடணும். மோசமான உணவை சாப்பிட்டு எனக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சா எப்படி? எல்லாத்தையும் சாப்பிட்டு இவ்வளவுக்கு மேல வெயிட் போகக்கூடாதுன்னு நினைச்சால் எப்படி? தவறு. அது காரணம் என்ன? இன்டேக். நாம என்ன உள்ள தள்ளுறோமோ அதுதான் உடம்பாக மாறும். 5 இந்திரியங்கள் வழியா எதை நம்ம கொடுக்கிறோமோ அதுதான் நம்முடைய மனம். ஆகவே பத்தியமாக இருந்து பழகுதல், டயட் கண்ட்ரோல். மனதுக்கு டயட்டிங் என்ன? இந்திரியங்கள் வழியாகத்தான் செய்ய முடியும். 5 ஞானேந்திரியங்கள், குறிப்பாக கர்மேந்திரியத்தையும் எடுத்துக்கலாம். தேவையில்லாத இடத்துக்கு கால் போக வேண்டாம், தேவையில்லாத இடத்துக்கு கை போக வேண்டாம். ஆகவே 5 இந்திரியங்கள் வழியாக, குறிப்பாக ஞானேந்திரியங்கள் வழியாக நல்ல பொருள்களை மனதுக்கு கொடுப்பதுதான் தமக என்று சொல்லப்படுகிறது. இந்த தமக என்ற சாதனையில நம்ம என்ன செய்யறோம்? மனதை வெளி விஷயத்திலிருந்து தொந்தரவு பண்ணாம பாத்துக்கிறோம். சமகங்கிற சாதனையில உள் விஷயத்திலிருந்து தொந்தரவு பண்ணாம பாத்துக்கிறோம். இப்ப மனசு எப்படி இருக்கும்? 2 விதத்திலையும் பாதுகாக்கப்படும். வெளி விஷயங்களையும் மனசு சிதறடிக்கப்படாது, தனக்குள்ளையும் சிதறடிக்கப்படாது. அப்படி மனசு இருக்கும். இந்த நிலையில் அடுத்த சாதனைக்கு போறோம். இதுல ஒவ்வொரு சாதனையும் படிப்படியாக இருக்கின்றது. அடுத்த 3வது சாதனை என்ன? உபரமக. சமக, தமக, உபரமக அல்லது உபரதிகி. உபரமக என்ற சொல்ல எடுத்துக்கொள்வோம். இந்த சொல்லுக்கு பல இடங்கள்ல பல பொருள்களை கொடுக்கிறார்கள். நாம ஒரே ஒரு பொருளை எடுத்துக்கொள்வோம். உபரமக என்றால் இந்த மனதை சமத்தினாலும் தமத்தினாலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட மனதை அப்படியே வைத்து பழகுவதற்கு உபரமக என்று பெயர். சமத்தையும் தமத்தையும் தொடர்ந்து செய்வதற்கு உபரமக என்று பெயர். இந்த உபரமகங்கிறது புதுசா ஒண்ணும் கிடையாது. தமத்தையும் சமத்தையும் தொடர்ந்து செய்கின்ற முயற்சிக்கு உபரமக என்று பெயர். இதை எதுக்கு தனியா சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுதான் சமம்னு சொல்லியாச்சு, தமம்னு சொல்லியாச்சு, உபரமகன்னு எதுக்கு தனியாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சாதனையை ஒரு முறை செய்வது ரொம்ப ஈஸி. அதை தொடர்ந்து செய்யணும்னா அதிக முயற்சி தேவை. தீபாவளி அன்னைக்கு காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறது ஈஸி, ஒரு நாள் தானே. ஆனா எல்லா நாளும் தொடர்ந்து காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா முடியுமா? டாக்டர் சொல்றாரு நீங்க வாக்கிங் போகணும் உங்க உடம்புக்குங்கிறார். ஒரு நாள் போறது ரொம்ப ஈஸி, தொடர்ந்து போறது முடியறது இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா சில சாதனைகள்ல நல்லா ஆரம்பிச்சிடறோம், ஆனா அது தொடர்றது இல்லை. எவ்வளவு நாள் தொடர்றதுன்னு பார்த்தா, ஆகவே ஒரு சாதனையை நாம் ஆரம்பிப்பதற்கும் அதை தொடர்ந்து செய்யறதுக்கு முயற்சி அதிகமாக தேவை. இப்போ தார் ரோட்ல வெயில் இருக்கு, நம்ம செருப்பு இல்லாம நடந்து போயிடலாம். தொடர்ந்து 2 நிமிஷம் நிக்க முடியுமா? நிக்க முடியாது.
ஆகவே தொடர்ந்து ஆரம்பித்து விடலாம், நிலையில்லாமல் செஞ்சு விடலாம். ஒரு இடத்துல நிலைச்சிருக்கணும்னா அவ்வளவு சுலபம் அல்ல. ஆகவே சமம் தமம் என்ற சாதனைய ஆரம்பத்துல உற்சாகத்துல ஆரம்பிச்சிருவோம். சரி, இனிமேல் தமம் நல்ல பொருளை தான் வாய்க்கு கொடுக்கறது, நல்ல விஷயத்தை தான் பார்க்கறது, தேவையில்லாத விஷயத்த படிக்கிறது இல்லை, இந்த மேகசைன் எல்லாம் நாளையிலிருந்து நிறுத்திடலான்னு சொல்லிடுவோம். ஏன்னா அதெல்லாம் படிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். ஆனா எவ்வளவு நாள் இது தொடரும்? கொஞ்ச நாள்ல திடீர்னு ஆசை வந்துடும், மீண்டும் பார்க்க வேண்டும், மீண்டும் படிக்க வேண்டும், மீண்டும் உணவு சாப்பிட வேண்டும் சொல்லும். காரணம் என்ன? தொடர்ந்து இருப்பதற்கு நாம் முயற்சி செய்வதில்லை. உபரமக என்றால் தொடர்ந்து இருந்து பயிற்சி செய்தல், சமக தமகவை தொடர்ந்து செய்தல். இதற்கு தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் சில காலங்கள் அந்த பொருளிலிருந்தே நம்மை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உபரதின்னு சொன்னாவே வித்ட்ராவல் அர்த்தம். அதிலிருந்து நம்மை நாம் பின்தள்ளி கொள்ள வேண்டும். அதனால சிலர் இதை சந்நியாசம் என்றும் கூறுகிறார்கள். காரணம் என்ன? அந்த பொருளை பக்கத்துல வச்சுட்டே அந்த பொருளை அனுபவிக்க மாட்டேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆகவே அந்த பொருளிலிருந்து நம்மை விலக்கி கொள்ளுதல், இதற்கு உபரமக என்று பெயர். ஆகவே சமக தமக உபரமக இந்த மூன்றும் சேர்ந்து மனதை கட்டுப்படுத்த, ஆரோக்கியமான மனதை கொடுப்பதற்கு சாதனைகள். எப்படி? சமக ஆரோக்கியமான மனம், தமக பத்தியம், பத்தியத்தின் மூலம் ஆரோக்கியம், உபரமக என்றால் அந்த ஆரோக்கியத்திலேயே நிலைத்திருந்து பழகுதல். இனி அடுத்த சாதனைக்கு வருவோம். நான்காவது சாதனை திதிக்ஷா. திதிக்ஷா என்றால் சகிப்புத்தன்மை, பொறுமை, பொறுத்து கொள்ளுதல். இதுவும் குறிப்பா வேதாந்தம் படிக்க வருகின்றவர்களுக்கு முக்கியமான சாதனை. திதிக்ஷா என்றால் சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை என்றால் இருமைகளை சந்திக்கும் பொழுது நாம் சகித்து கொள்ளுதல். இருமைகள் சுகதுக்கம், மான அபமானம், சீதோஷ்ணம், இப்படிப்பட்ட இருமைகளை நாம் சந்திக்கும் பொழுது நாம் அதை சகித்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொண்டு சாதனைகளை தொடர்தல். நம்ம ஏதாவது சாதனை பண்ணிட்டு இருப்போம், அந்த சாதனைக்கு அல்லது ஏதாவது ஒரு விரதம் ஆரம்பிச்சிருப்போம். எவ்வளவு நாள் சாதாரணமா அந்த விரதம் போகும்னா அதற்கு தடை வராத வரைக்கும் விரதம் போயிட்டு இருக்கும். அதற்கு ஒரு சின்ன தடை வந்தது அப்படின்னா விட்டுருவோம். ஏன்னா நமக்கு ஒரு காரணம் கிடைச்சாச்சு, இதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆகவே கிளாஸுக்கு வர்றதும் அப்படித்தான், தொடர்ந்து வந்துட்டே இருப்போம். ஒரு சின்ன சளி பிடிச்சதுன்னு வச்சுக்குவோம், அதுக்கு ஒரு காரணம் கிடைச்சாச்சு. அல்லது கொஞ்சம் மழை பெஞ்சது, கிளாஸுக்கு வராமல் இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் கிடைச்சாச்சு. ஆக ஒரு சிறு தடை வந்தால் உடனே அந்த சாதனையை நாம் நிறுத்தி விடுவோம், அதை சகித்து கொள்கின்ற தன்மை இல்லாத காரணத்தினால். அதனாலதான் கீதையில எல்லாம் ஆரம்பத்திலேயே இந்த பண்பு பகவான் சொல்றாரு, திதிக்ஷஸ்வ அப்படின்னு சொல்றாரு பகவான். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக. இந்த சீதோஷ்ண சுகதுக்கம்ங்கிறது வரும், அதை நீ பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். இந்த பொறுமை இருந்தாதான் மற்ற சாதனைகளை எல்லாம் நம்ம தொடர்ந்து செய்ய முடியும். இந்த சமக தமகவை செய்யணும்னு சொன்னாவே பொறுமை வேணும். பல முறை தியானத்தில் உட்காருவோம், மனசு கூடவே கூடாது. நம்ம என்ன முடிவு பண்ணுவோம்? பொறுமை இழந்து இனிமேல் இந்த தியான பயிற்சியை விட்டுருவோம்னு விட்டுருவோம். காரணம் என்ன? பொறுமை இல்லாத காரணத்தினால். இந்த பொறுமை இருந்தால்தான் மற்ற சாதனைகளை எல்லாமே நம்ம செய்ய முடியும், சாஸ்திரத்தையும் தொடர்ந்து படிக்க முடியும். இந்த பொறுமை ஏன் தேவை? எப்படிப்பட்ட அறிவுடன் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மளுடைய சரீரம் மனித சரீரம். சாஸ்திரம் கூறுகின்றது மனித சரீரம் எடுக்க வேண்டும் என்றால் பாபமும் புண்ணியமும் சரிபாதியாக இருக்க வேண்டும். இப்ப பாபமும் புண்ணியம் சரிபாதியாக இருந்தனால் மனித சரீரம். பாபத்தினுடைய புண்ணியத்தினுடைய விளைவு சுகமான சூழ்நிலை, துக்கமான சூழ்நிலையை கொடுத்தல். ஆகவே நம்மளுடைய மனித சரீரமே எதை தீர்மானிக்கின்றது? சுகமான சூழ்நிலை வரும், துக்கமான சூழ்நிலை வரும். அது எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணனே ராமனே அவதாரமாக வந்தாலும் மனித சரீரம் எடுத்துட்டா சுகமான சூழ்நிலை, துக்கமான சூழ்நிலை நம்மளுடைய பிராரப்தத்தினுடைய வசம். அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? சகித்து கொள்ள வேண்டும்.
குறிப்பா மற்றவர்களுடைய குணம் நமக்கு பிடிக்காது. வீட்டில் இருக்கிறவங்களுடைய குணம், அவர்களுடைய நடவடிக்கைகள் பிடிக்காமல் இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் நாம் சகித்து கொள்ள வேண்டும். சகித்து கொண்டு நம்மளுடைய சாதனையை தொடர வேண்டும். இப்ப திதிக்ஷை என்பதன் மூலமாக நமக்கு ஆரோக்கியமான மனசு மட்டும் இருந்தா பத்தாது, சக்தியுடைய மனசாக இருக்க வேண்டும். இந்த உடம்புல ஆரோக்கியம் மட்டும் இருந்தா பத்தாது, கொஞ்சம் சக்தியும் தேவை. அப்பொழுதுதான் வெளியிலிருந்து வருகின்ற சில பாக்டீரியா, இதுல எல்லாம் சில வைரஸ் எல்லாம் வந்ததுன்னா வெறும் ஆரோக்கியம் மட்டும் இருந்தா போதாது, உடம்புல கொஞ்சம் ஸ்டாமினா, சக்தி இருந்தா தான் அதை எதிர்த்து போராடும். இந்த மனசு ஆரோக்கியமா மட்டும் இருந்துட்டா போதாது, அதற்கு சக்தியை கொடுப்பது திதிக்ஷை என்ற சாதனம். காரணம் என்ன? மனசு தன்னளவில் அமைதியா இருந்தாலும் வெளி விஷயத்திலிருந்து பிராரப்த வசத்துல கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்களை சந்திச்சு மனசு நிக்கணும்னு சொன்னா திதிக்ஷை என்ற சாதனை நமக்கு தேவை. ஆகவே ஆரோக்கியமான மனதை அடைகின்றோம். சமக தமக உபரமக. திதிக்ஷைங்கிற சாதனையில சக்தியான மனதை, உறுதியான மனதை அடைகின்றோம். திதிக்ஷை என்றால் பொறுத்து கொள்ளுதல். இந்த பொறுமை இருந்தா தான் மற்ற சாதனைகளை பின்பற்ற முடியும். இந்த வேதாந்தத்துல சாஸ்திரம் படிக்கிறது ஈஸி, மோட்சம் ஈஸி. இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அடையிறது தான் கஷ்டம். இதை அடையிற வரைக்குமாவது நமக்கு பொறுமை தேவை. அப்பொழுதுதான் முயற்சி செய்து இவைகளை அடைய முடியும். இனி 5வது சாதனைக்கு செல்வோம். ஸ்ரத்தா. ஸ்ரத்தை என்றால் நம்பிக்கை, விஸ்வாசம். நம்பிக்கை என்றால் யாரிடத்தில், எதனிடத்தில்? குருவினிடத்திலும் சாஸ்திரத்தினிடத்திலும் இருக்கின்ற நம்பிக்கை ஸ்ரத்தை என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரத்தை குரு சாஸ்திர விஷயே. ஒரு இடத்துல ஆசிரியர் இந்த ஸ்ரத்தைக்கு லட்சணம் சொல்லும் போது குரு உபதேசிக்கப்பட்ட சாஸ்திரத்தில் ஸ்ரத்தைன்னு சொல்றார். காரணம் என்ன? அவரை பொறுத்த வரைக்கும் குருவினிடத்துல ஸ்ரத்தை, சாஸ்திரத்தினிடத்துல ஸ்ரத்தைன்னு ஸ்ரத்தைய ரெண்டா பிரிக்க விரும்பல. குருவும் சாஸ்திரம் ஒண்ணுதான்னு சொல்றார். ஆகவே குரு உபதேசிக்கப்பட்ட சாஸ்திர வாக்கியத்தில் இருக்கின்ற நம்பிக்கைக்கு ஸ்ரத்தை என்று பெயர். வேதாந்தத்துல ஸ்ரத்தை நமக்கு முக்கியம்தான். இப்ப ஒரு குரு சொல்ற, நீங்க சாப்பிட்டீங்கன்னா வயிறு நம்பிருன்னு சொல்ற. இதுக்கு என்ன நமக்கு ஸ்ரத்த வேண்டியதற்கு அவருடைய வாக்கியம்? இது ஞானம். ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவோம். குரு சொல்றாரு நீ ஆனந்த சொரூபின்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு என்னுடைய வீட்டு பிரச்சனை தெரியாது, தெரிஞ்சா என்னை பார்த்து இப்படி சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லுவோம். காரணம் என்ன? எப்பொழுது ஸ்ரத்தை தேவை? ஒரு வாக்கியம் இனி ஒரு பிரமாணத்தோடு முரண்பாடு வரும் பொழுதுதான் ஸ்ரத்தை தேவை. குரு ஒன்னு சொல்றார், என்னுடைய அனுபவத்திற்கு முரண்பாடாக இருக்கின்றது, எனக்கு ஸ்ரத்தை இல்லை அப்படின்னா என்னுடைய அனுபவத்தை முக்கியம்னு சொல்லி குருவினுடைய வாக்கியத்தை நிராகரணம் செய்து விடுவேன். ஸ்ரத்தை இருந்தால் என்னுடைய அனுபவத்தை வச்சுட்டு குரு சொல்ற வாக்கியத்தை விசாரம் செய்து நான் புரிந்து கொள்வேன். இப்ப ஸ்ரத்தை இருந்தா தான் வேதாந்த சிரவணமே நன்கு நடக்கும். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம்னு பகவான் சொல்றார். அந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு பல பேர் ஸ்ரத்த மட்டும் இருந்தா போதும் ஞானம் வந்துருன்னு சொல்கிறார்கள். அதுக்கு அடுத்த வரிய விட்டு விடுகிறார்கள். தத்பரக சம்யதேந்திரியகன்னு சொல்றார். அங்க பகவான் ஸ்ரத்தையோட போதாது, தத்பரகன முமுட்சுத்துவத்தை குடிக்கின்றது. சம்யதேந்திரியக இந்திரியங்களை கட்டுப்படுத்தியவன்கிற சாதன சதுஷ்டய சம்பத்தியே அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார் பகவான். அதுல ஸ்ரத்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பிக்கின்றார். ஆகவே ஸ்ரத்தை ஞானத்திற்கு நேரடியான ஹேது. இந்த ஸ்ரத்தை இல்லைன்னா எப்படி வளர்த்திக்கிறதுன்னு சொன்னா, அந்த சாஸ்திரம் குரு வாக்கியத்தில் ஈஸ்வரத்துவ புத்தி நமக்கு தேவை. இது ஈஸ்வரனுடைய சாஸ்திரம் என்றால் தான் ஸ்ரத்த வரும். அதனாலதான் கஷ்டப்பட்டு வேதம் அபௌருஷேயம்னு கஷ்டப்பட்டு ஏன் நாம் கூறுகின்றோம்? வேதம் மனிதனால் தோன்றியதல்ல, ஈஸ்வரனால்னு ஏன் கூறுகின்றோம்? அந்த ஸ்ரத்தை வருவதற்காக. ஸ்ரத்தை 5வது சாதனை. இனி 6வது சாதனை சமாதானம். சமக தமக உபரமக திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு காரணம், இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியாவது நம்ம மனசுல நிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இதையாவது பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். உபனிஷத்து கீதையை ஞாபகம் வச்சுக்கிறோமோ இல்லையோ,
இந்த சாதனைகளாவது மனசுல நமக்கு பதிய வேண்டும். சமாதானம் என்றால் நாம் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் மனதை வைத்து பழகுதல். எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் மனதை வைத்து பழகுதலுக்கு சமாதானம் என்று பெயர். சமக தமக உபரமகங்கிற சாதனையில மனதை நம்ம கைக்கு கொண்டு வந்துட்டோம். வெளியிருக்கிற மனசை வச்சு இந்திரியங்கள் வழியா மனசை தொந்தரவு பண்ணாம பாதுகாத்து, உபரதியில மனசு அப்படியே வைத்திருந்து பழகி, திதிக்ஷையில பலமான மனசா மாத்தி, ஞானத்துக்கு யோக்கியமான மனசாக ஸ்ரத்தையின் மூலமா மாத்தி வச்சுட்டோம். அந்த மனசை வச்சுட்டு என்ன செய்யறதுங்கிற கேள்வி வருது. அந்த இடத்துல ஞான யோகம் என்ற சாதனையில் மனசை வைத்திருந்து பழகுதலுக்கு சமாதானம் என்று பெயர். சித்த ஏகாகிரதா லக்ஷ்யே, நம்முடைய லட்சியத்தில் மனதை பொருத்துவதற்கு சமாதானம். சில பேருக்கு ஒரு இடத்துல மனசை பொருத்தி வைக்கவே முடியாது, மாறிட்டே போய்கொண்டிருக்கும். அப்படி இல்லாமல் நம்மளுடைய லட்சியத்தில் மனதை வைத்து பழகுவதற்கு சமாதானம். இப்ப இவைகளை எல்லாம் சேர்த்துனா 6 சாதனைகள்: சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இவைகள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லிட்டார்கள்? ஒரே ஒரு சாதனைன்னு சொல்லிட்டார்கள். எல்லாம் சேர்ந்து 9 சாதனைன்னா அவ்வளவு அடையிறது கஷ்டம்னு சொல்லி முதல்ல 4 தான் சொல்லி, விவேகம், வைராகியம், சமதமாதி, ஷட்க சம்பத்திகி 6 சாதனைகள். இனி இறுதியாக 4வது முமுக்ஷுத்துவம் என்ற சாதனை. முமுக்ஷுத்துவம் என்றால் மோக்ஷத்தில் இச்சை, மோக்ஷம் அடைய வேண்டும் என்கின்ற ஆவல், நித்தியமான பொருளை நாடுதல். இந்த ஆசை இருந்தா தான் பிரவருத்தியே நடக்கும். காமக பிரவருத்தி ஹேதுகு, அது நல்ல பிரவருத்தியோ மோசமான பிரவருத்தியோ, என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசை தான் நம்ம செயல்ல தூண்டும். கஷ்டப்பட்டு சாஸ்திரம் படிச்சு ஞான யோகம்ங்கிறத நம்ம செய்ய வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை? இதை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு தேவை. அந்த விருப்பத்திற்கு தான் முமுக்ஷுத்துவம் என்று சொல்லப்படுகிறது. முமுக்ஷுத்துவம் என்றால் மோட்சம் அடைய வேண்டும் என்ற ஆசை. இந்த இடத்துல குறிப்பா என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? முமுக்ஷுத்துவத்தில் மோக்ஷம் அடைய வேண்டும் என்ற ஆசை மட்டும் அவனுக்கு தெரிந்தால் போதாது, அந்த மோக்ஷத்திற்கான உபாயம் ஞான யோகம்னு தெரிஞ்சிருக்கணும். அப்பொழுதுதான் அவன் அந்த சரியான இடத்துக்கு போவான். சில இடங்கள்ல போகணும்னு விரும்புறோம், நமக்கு ரூட் தெரியலன்னு போவோமா? போக மாட்டோம். ஆகவே அந்த ரூட் தெரிஞ்சாதான், அந்த பாதை தெரிந்தால்தான் செல்ல முடியும். அந்த பாதையும் தெரிந்தவன் தான் முமுக்ஷு. என்ன பாதை? ஞான யோகம், சாஸ்திரம் படித்தல் என்ற சாதனையும் தெரிந்து, சாஸ்திரம் படித்தல் என்ற சாதனையில் மோக்ஷம் என்ற சாத்தியத்தை அடைய விரும்புபவனுக்கு முமுக்ஷு, இந்த சாதனை உடையவனுக்கு முமுக்ஷுத்துவம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த 4 சாதனைகளும் சேர்ந்து சாதன சதுஷ்டய சம்பத்திகி, இந்த 4 சாதனையை உடைய மனிதனுக்கு அதிகாரி, தகுதியை உடையவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரி என்ன செய்ய வேண்டும்? உபனிஷத் படிக்க வேண்டும், சாஸ்திர விசாரம் செய்ய வேண்டும். இனி நாம் அடுத்த வகுப்பில் சாஸ்திர விசாரம் செய்ய வேண்டும். அதாவது உபனிஷத்தில் என்ன கருத்து கூறப்படுகின்றது என்ற ஞான யோக விசாரம் செய்ய இருக்கின்றோம். இந்த ஞான யோகத்துக்கு சிரவணம் என்று பார்த்தோம். அந்த சிரவணத்தையும் சுருக்கமாக பார்த்துவிட்டு தான் உபனிஷத்திற்குள் செல்வோம். இனி அடுத்த வகுப்பில் சிரவணம் அல்லது ஞான யோகம் அல்லது விசாரம் செய்ய உள்ளோம். ஹரி ஓம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.